அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஆஸ் யூஷுவல் கடந்த வார கதையை பற்றின என்னுடைய கருத்துக்களை நான் கடைசியில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வாரம் நம்ம ஆர்எஸ் ஞானாம்பாள் அவர்கள் எழுதின உத்தம சம்பாவனை அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த கதை. இதை நீங்கள் கேட்கும்போது, சார் இது கதை நல்லா இருக்குது, ஆனால் இதில் என்ன இருக்குது இந்த உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் சீரீஸில் வரத்துக்கு அப்படின்னு இந்த கதையை கேளுங்க. இதில் என்ன இருக்க முடியும் அப்படின்றத பற்றி யோசிங்க, அதை கமெண்ட்டில் போடுங்க. என்னுடைய கருத்தை நான் அடுத்த வாரம் ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட், இந்த கதை ஓப்பனிங் அப்படின்றது அந்த பத்மா அவள் தான் கல்யாண பொண்ணு. கல்யாணம் ஒரு கிராமத்தில் நடக்கிறது. இவங்கெல்லாம் சென்னையை சேர்ந்தவர்கள். இந்த கதை 1958 நடக்கிற கதை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த பத்மா கேட்குறா, இந்த ஊரில் வேறு நாதஸ்வரக்காரனே இல்லையா மாமி அப்படின்னும் போது, அப்போ அந்த கோமலத்தம்மாள் அப்படின்ற பாட்டி இருக்கா. இல்லை, இங்கே இப்படித்தான், இங்கே இந்த பிச்சாண்டின்னு ஒருத்தன் இருக்கான், நாதஸ்வரம் வாசிக்கிறவன். ஆனால் கொஞ்சம் நாக்கு ருசின்னா போயிடுவான். வைகுண்ட ஏகாதசி காலங்காலத்தில் 4 மணிக்கே சொர்க்கவாசல் திறக்கணும். நடுராத்திரிக்கு மேலே புளியோதரை திங்காதடா, ஜீரணமாகாதுடான்னா கேட்க மாட்டான். காரத்தால் எழுந்தால் ஆளை காண மாட்டான், உடம்புக்கு வந்திருக்கும் அப்படின்றான். இப்போது கல்யாண மண்டபத்துக்குள்ளே போயிட்டு என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்மாவுக்கு கஷ்டம். ஏன்னா அவள் தான் கல்யாண பொண்ணு இல்லையா, திருதுப்புன்னு கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழைய முடியுமாண்ணா. ஸோ இந்த நாதஸ்வரக்காரர் அவர் வரலை, இதுதான் பிரச்சனைன்றது நமக்கு எடுத்த உடனே தெரிஞ்சு போச்சு. இங்கே அந்த 2 சம்மந்திகளும் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பத்மாவோட மாமா பேசிகிட்டு இருக்கார். மன்னிச்சுங்க சம்மந்தி, அது அந்த நாயனக்காரன் மோசம் பண்ணிட்டான், நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, அது இருக்கிறத வச்சுட்டு நடத்த வேண்டியது தானே அப்படின்றாரு. பொண்ணோட அப்பா சொல்கிறார், இது ஒன்றும் வேணும்ன்ட்டு பண்ணது கிடையாது, இது 200 கொடுத்தா கூட இந்த ஊரில் வேறு ஆள் இல்லை, இந்த குறையை நீங்கள் பெருசாக பாராட்டாமல் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டிங்கன்னா, சென்னையில் அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அன்றைக்கி பாட்டு கச்சேரி நாட்டிய கச்சேரி 2மே சேர்த்து வச்சிடுறேன், நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும் அப்படின்னு அப்படியே அழாத குறையாக கெஞ்சறார். இது நமக்கும் கரெக்டு தான். ஏன்னா கல்யாணம் அப்படின்னா நாதஸ்வரமும் மேளமும் இல்லாமையா. அதான் பையனோட அப்பா சொல்கிறார், அது எப்படிங்க முடியும், பின்னாடி நீங்கள் 1000 கச்சேரி வச்சாலும் கல்யாணத்தும் போது முகூர்த்தத்தும் போது மேளம் இல்லை அப்படின்றது குறை தானே. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்து செஞ்சுருக்க வேணாமா. இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்க இடம் இல்லை பட்டணத்தில் இருக்க இடம் அப்படின்னா எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்றதுக்காகவே இந்த காட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னும் போது ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. என்ன சம்மந்தம் அது, ஜான்வாஸுக்கு ஒரு பூ பல்லக்கு இல்லை, கல்யாணத்தில் ஒரு பாட்டு கச்சேரி இல்லை, சரி மேளத்துக்கு கூடவா பஞ்சம், டேய் ரகு பரவாயில்லடா உன் மாமனார் இப்படின்னு ஆளுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பத்மாவுக்கு கண்ணில் தண்ணி அப்படியே பிரவாகமாக கொட்டுறது. இதில் சாஸ்திரிகள் என்னதான் முடிவு பண்ணீங்க, முகூர்த்த நேரம் தப்பக்கூடாது, இன்னும் விரதமே ஆரம்பிக்கலையே அப்படின்னோடனே, முடிவு என்ன முடிவு, நாதஸ்வரம் இல்லாமல் இன்றைக்கி இந்த கல்யாணம் நடக்காது, இந்த பொண்ணும் வேணாம், எங்களை கூப்பிட்டு வச்சு ஏதோ அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்குது அப்படின்றாரு. இப்போது பத்மாவுக்கு திக்குன்றது. ஏன்னா இதை பேசினது மாப்பிள்ளை ரகு. எந்த ரகு, இவ்வளோ நாளாக அவகிட்ட ரொம்ப அன்பாக பழகின ரகு. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியறது. அப்போது பத்மா வேண்டிக்கிறா, வடமலையப்பா சீனிவாச பெருமாளே என்ன சோதனை இது, ரகுவா இப்படி பேசுகிறார், இத்தனை நாள் இனிக்க பேசினவர் இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிறாரு, இல்லை ஒருவேளை எங்கள் அப்பாவை மிரட்டணும்னு நினைக்கிறாரா, கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா எனக்கு மட்டுமா, அவருக்கும் தானே அது அவமானம். பாவம் பத்மா அப்படி தான் நினச்சிட்ருக்கா. அதுக்குள்ளே கோமலத்தம்மா சொல்கிறா, இது பாரும்மா அசட்டு மாதிரி அழாத, நீ கொஞ்சம் லட்சணமாக இரு, அதெல்லாம் பெரியவா பார்த்துப்பா, பெருமாள் இருக்காருமா எல்லாத்தையும் நடத்தி தருவார் அப்படின்றாரு. அதுக்குள்ளே இது நடக்கிற இடம் எங்கே அப்படின்னா, பவானி ஈரோடு இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில். அங்கே பவானிக்கு போயிட்டு வந்திருக்கான் வாசு அப்படின்ற அந்த கல்யாண கோஷ்டியில் இருக்க ஒரு பையன் போல் இருக்குது. இல்லை நாங்கள் போய் கேட்டேன், உள்ளூர்லேயே ஒரு 10 கல்யாணமா, அங்கேயே எல்லோரும் புக் ஆகிட்டு இருக்காங்க, நான் 200 கொடுத்தா கூட அது எப்படிங்க, நாங்கள் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாக்கு கொடுத்துட்டோம், இப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்தோம்னா நாளை பின்ன இந்த ஊரில் நாங்கள் இருக்க வேணாமா, அதெல்லாம் யாரும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் போயிடுது. அங்கே வானா ரகு அவங்க அப்பா எல்லாம் தாம் தூம்னு குதிக்கிறாங்க, கிளம்புடா, நம்ம இங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி ஊருக்கு போவோம், இந்த பொண்ணு வேணாம், இந்த சம்மந்தமும் வேணாம், ஊரில் உலகத்தில் பொண்ணே இல்லையா, ஒரு கல்யாணத்தில் மேளம் கூட
அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ கோபம். இதில் பத்மா வந்து மெட்ராஸ்லேயே கல்யாணம் நடக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாம் இங்கே வருவாங்க, மயிலாப்பூர் மாட வீதியில் அப்படியே ஊர்வலம் வருவோம் அப்படின்லாம் வந்து அவள் கனவு கண்டுருந்தா. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவும் சென்னையிலேயே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு. ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து அப்படின்னா, கல்யாணத்துக்கு 8 நாள் இருக்கும்போது பத்மாவுக்கு ஏதோ உடம்பு வந்துடுது. அது ஏதோ வைத்தியம் பண்ணாங்க, சரியாக போயிடுது. ஆனால் அந்த நேரத்தில் பத்மாவோட பாட்டி சும்மா இல்லாமல் அவள் சின்ன குழந்தையில பத்மா 1 வயசு குழந்தையாக இருக்கும்போது நடந்த விஷயத்த அவள் ஞாபகப்படுத்துகிறாள். அது ஒன்றும் இல்லைடா, 1 வயசு குழந்தையாக இருக்கும்போது பத்மாவுக்கு மாந்தம் வந்தது, உயிர் பழைப்பாளா அப்படின்னு சந்தேகமாக இருந்தது. அந்த அளவுக்கு படுத்தி எடுத்தது. அதனால தான் வந்து வடமலை ஆண்டவனே இந்த மாதிரி நீ காப்பாற்றினியானா உன் சன்னதியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாட்டி வேண்டினாங்களா. அதுக்கு அந்த காலத்தில் ஏதோ ஒரு காயினை வேற எடுத்து மஞ்சள் துணியில் முடி போட்டு வச்சுருக்கா. அதை இத்தனை நாளாக சொல்லாமல் இப்போ உடம்பு வருது அப்படின்னும் போது தான் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு, இதை சொல்லியிருக்கா. இதுக்கு மேலேயும் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பத்மாவோட அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. அதனால் இவர் சம்மந்திக்கிட்ட சொல்கிறார், இல்லை இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்கான், எங்கள் அம்மா இப்போ தான் சொன்னா அந்த வடமலை பாளையத்தில், அதனால் கல்யாணத்தை மட்டும் அங்கே வச்சுண்டு என்ன சாமி குத்தம் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் பார்க்குறேன். நானும் சென்னையில் தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும். நான் வந்து ரிசப்ஷன்லாம் இங்கே வந்து நல்ல ஜாம்னு பண்ணிடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணியிருக்காருங்க. இப்போ இந்த பத்மாவோட அம்மா வர, ஏண்டி இப்படி அழுது உடம்பு கெடுத்துக்கிற, எல்லாம் அவங்க பாட்டியால் வந்த வென. யார்? இந்த அம்மாவுடைய மாமியார் தானே அது. இந்த ஊர்லேயும் யாரோ ஒரு நாதஸ்வரக்காரன் இருக்கானா, அவனை பார்த்து கெஞ்சி கூத்தாடியாவது அழிச்சுட்டு வரேன் அப்படின்னு உங்கள் அப்பா போயிருக்கார். அழாதடியம்மா, ஒருத்தி புருஷனை இன்னொருத்தன் வந்து மாலை இட்டுட்டு போயிட முடியுமா அப்படின்னு அதட்டலாக சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் அழுதுண்டே போகிறான். அப்போது அந்த கோமலத்தம்மா அந்த பாட்டி கேட்குற, யார்? செல்லமுத்துவியா? அவன் வரமாட்டானே அப்படின்றான். உடனே பத்மா கோவம் வந்துடுது. ஏன் பாட்டி சும்மா இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து இப்படி அபசகனமாக நொச்சு கொட்டிகிட்டே இருக்கீங்க? ஏன் வரமாட்டார் அவர்? இல்லை எங்கள் அப்பா போயிருக்கார், அவர் ஆக்ஷன் தான் வருவார் அப்படின்ன உடனே அந்த பாட்டி சொல்கிறான், 500 இல்லைம்மா, 5000 கொடுத்தா கூட செல்லமுத்துவை யாராலையும் அழிச்சுட்டு வர முடியாது. உங்கள் அப்பா என்ன, அந்த செல்லமுத்துவோட அந்த திறமைக்கு பெரிய பெரிய ஜமீன்தார்கிட்டேருந்தெல்லாம் வந்து அழைப்பு வந்தது. இவ்வளோ ஏன், அந்த தசாராவுக்கு மைசூர் மகாராஜாவே ஆள் அனுப்பியிருந்தார் இவனை கூப்பிட்டு போனோன்ட்டு. அவன் போலையே. இப்போ பத்மா கேட்குற, அவ்வளோ பெரிய வித்வானா, இல்லை அவ்வளோ மண்ட கர்வமா? அதுக்கு பாட்டி சொல்கிறேன், என்னன்னுமா சொல்கிறது, அது அவனுக்கு கர்வம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் வாத்தியத்தை கையால் தொடணுன்னாலே அவனுக்கு ஒரு பெரிய வெறுப்பு. ரொம்ப வற்புறுத்தினா அழுவான். முன்னெல்லாம் இப்படி இல்லை, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. அந்த காலம்தான் அவன் துக்கத்துக்கு மருந்தாக இருக்கணும். இப்போல்லாம் யாராவது கச்சேரி கூப்பிட்டா எடக்கா பேசி வரமாட்டேன்னு சொல்லிடுவான். அதுவும் கல்யாண வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டா அடிக்கவே வந்துடுவான். சரிடா, பெருமாள் தான் என்ன பாவம் பண்ணார், சந்நிதியிலையாவது வந்து வாசி அப்படின்னா சாமியாவது பூதமாது அப்படின்னு எதோ பேசிகிட்டு இருக்கான். ஆனால் 15 வருஷம் அவன் அந்த நாயனத்தை கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்கான். அவன் அந்த குருகுல வாசம் முடிஞ்ச பிறகு செம்பனார் கோயிலில் அவன் வாசிப்பை கேட்டு அப்படியே அங்கே இருந்த ஜனம்லாம் உருகி கண்ணீர் விட்டா தெரியுமா. அப்பேற்பட்ட வாசிப்பு செல்லமுத்துவோடது. நானும் அவன் வாசிப்பை கேட்டிருக்கேன். என்ன ஒரு வித்தை தெரியுமா அவன் கையில் இருக்குது. அப்போது பத்மா கேட்குறான், ஏன் வந்து வாசிக்கிறத நிறுத்திட்டார் பாட்டி அப்படின்ன உடனே, இல்லை எதுலையாவது ஒன்றுத்து மேலே ரொம்ப ஆசையும் நம்பிக்கையும் வச்சுட்டு அதில் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோயேன், இப்படித்தான் வாழ்க்கையே மாறி போயிடுறது. செல்லமுத்துக்கு ஒரு தங்க வடிவுன்னு பேர். வடிவுன்னா நீ சாதாரணமாக நினச்சிடாத, அப்படியே அந்த மகாலட்சுமி மாதிரி இருப்பா அவள். நான் இங்கே என்னோடய பொக்கா வந்த புதுசு, வடிவு தான் அப்போ எனக்கு துணை. அவளுக்கும் வீட்டில் பொழுது போகாது. செல்லமுத்து எப்போவுமே செம்மனார் கோயிலில் தான் இருந்தான். வடிவுக்கு வந்து சதா காலமும் அண்ணனோட பெருமை தான். எதை பார்த்தாலும் எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு எடுத்து வைப்பா. அது வேற காசு சேர்த்துந்தா. எதுக்குடி அப்படின்னா, என் கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அண்ணா வெள்ளி நாதஸ்வரத்தை தான் வாசிக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு. என்ன இப்போது கல்யாணம் பண்ணிட்டு நீ புருஷன் வீட்டுக்கு போனவுடனே நீ வாங்கி கொடுக்க மாட்டியா வெள்ளியில் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன், தங்கத்திலேயே கூட வாங்கி கொடுப்பேன், ஆனால் என் கல்யாணத்துக்கு நீ வெள்ளியில் தான் நாதஸ்வரம் பண்ணி வாசிக்கணும் அப்படின்னு அவளும் காசு சேர்த்துட்டுருக்கான். இப்போது இது நாள் வரைக்கும் செம்மனார் கோயிலில் தான் வந்து நாதஸ்வரம் கற்றுட்டு இருந்தான் செல்லமுத்து. அப்பப்போ வந்துட்டு போவான். இப்போ வந்து அந்த குருகுல வாசம் முடிஞ்சிடுது. கிட்டத்தட்ட 15 வருஷமாக கற்றுன்னு இருக்கானாம்.
இவன் வந்த உடனே இவன் வாசிக்கிறதெல்லாம் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஊத்துக்குழி ஜமீன்தார் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடாயிருக்கு. அவர் 1000 ரூபா அப்படியே வெள்ளித்தட்டில் கொண்டு வந்து வச்சு, "அப்பா நீ தான் என் கல்யாணத்துக்கு வாசிக்கணும்" அப்படின்ன உடனே செல்லமுத்து சொன்னானா, "இல்லை இல்லை, முதல்ல என் தங்க கல்யாணத்துக்கு வாசித்த பிறகு தான் நான் வந்து மற்றவங்க கல்யாணத்துக்கு வாசிப்பேன்" அப்படின்னு 1000 ரூபா கொடுத்தாலும். சரி, நான் சொல்கிறது வந்து 1958. அதுக்கு முன்னாடி 30 வருஷம் அந்த கதை அப்படின்னு சொல்லும்போது இது 1928. அப்போ 1000 ரூபானா என்ன, இன்னைக்கு என்ன மதிப்பு அதுக்கு? ஆனாலும் செல்லமுத்து என் தங்க கல்யாணத்துக்கு தான் முதல்ல வாசிப்பேன் அப்படின்னு அதை திருப்பி அனுப்பிச்சிட்டானா. சரி, எப்போ தாண்டா கல்யாணம் நடக்கிறது அப்படின்னா சும்மா சொல்லக்கூடாது. 1 மாதத்துலேயே வந்து வடிவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுது. செல்லமுத்துவோட ரொம்ப நெருங்கிய சிநேகிதன் திருமருகல் சீனப்பன் அப்படின்னு, அவன் தான் மாப்பிள்ளை. அது வடிவு நல்லா அழகாக வீணை வாசிப்பா இல்லையா, அதுவும் வந்து சீனப்பனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடக்கிறது. பந்தல் அலங்காரம் என்ன, புஷ்ப பல்லக்கு ஜோடனை என்ன, எல்லாத்துக்கும் தஞ்சாவூர்லேருந்தே ஆளை வர வச்சாங்கன்னா பார்த்துக்கோங்க. முகூர்த்தத்துக்கு நாள் ராத்திரி பெருமாள் கோவிலில் இதே ஸ்ரீதேவி மண்டபத்தில் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்லாம் தங்கியிருந்தாங்க. எதிர்க்க பூதேவி மண்டபத்தில் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள்லாம் தங்கியிருக்காங்க. அப்போ அந்த பெருமாள் கோவில்லேருந்து பட்டர் வந்து இங்கே புடவை அதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். செல்லமுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மோகன ராகத்தை அவன் வாசிக்கிறான் பாரு, 1 மணி நேரம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் காம்போதியில் எல்லாரையும் கட்டி போட்டுட்டான். கொஞ்சம் நேரம் ஆச்சு, திடீர்னு என்னவோ தெரியல, அந்த அந்த காலத்தில் கார் கிடையாது, தேர் மாதிரி தானே அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது அந்த சீனப்பன் சொல்கிறான், மாமா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கோ அப்படின்னு. என்னடா அப்படின்னு பார்த்தா வடிவோட தலை அப்படியே தொங்கிடுது. என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை வடிவு வந்து நல்லா அழகி நல்ல வீணை வாசிப்பா, ஆனால் பூஞ்ச உடம்பு, திடீர்னு ஏதாவதுன்னா அவளுக்கு வந்து அந்த நெஞ்சு வலி வந்துடும். சந்தோஷத்தினாலேயா என்னன்னு தெரியல, அவோ அங்கேயே போயிட்டான். அதுலேருந்து செல்லமுத்து வாசிக்கிறதே கிடையாது. யார் போய் கேட்டாலும் அவன் வந்து ஏடாகூடமாக பேசி அனுப்பிச்சிடுவான். ஒரே வெத்தலை பாக்கு பொட்டி கடை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றான். அதே மாதிரி அவள் அப்பா போனார், அவர்கிட்டையும் முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கான் செல்லமுத்து. இப்போது அந்த பத்மா அந்த கோமலவல்லி பாட்டிக்கிட்ட கேட்குறான், பாட்டி எனக்கு வந்து அந்த செல்லமுத்து இருக்க இடத்தையா நீ எப்படிமா அங்கே போவ? இல்லை பின்பக்கம் வழியாக போகலாம், நீ போய் என்ன பண்ண போகிற? நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்றான். சரின்ட்டு பாட்டியும் வந்து கூட்டின்னு போகிறாதோ, இங்கே தான் இருக்குது அந்த கடை அப்படின்னோடனே நேராக செல்லமுத்து போய் அண்ணா அப்படின்றான். யாருமா நீ, என்ன வேணும் அப்படின்னோடனே, அண்ணா செல்லமுத்து அண்ணா உங்கள் தயவு தான் வேணும் அப்படின்றா பத்மா. ஏன் தயவா? இந்த கோயிலில் கல்யாணம் நின்று போச்சுன்னாங்களே. ஓ அந்த பொண்ணு நீ தானா? இதை பாருமா, இது அவங்க வந்து காரியம் நடக்கலை அப்படின்ட்டு ஒன்று அமைச்சிருக்காங்களா? நான் நாயனை வாசிக்கிறேன்னு யார் சொன்னா உனக்கு? நான் ஒரு பொட்டி கடைக்காரமா? என்ன போயிட்டு நாதஸ்வரம் வாசிக்க சொல்கிறீங்க? ஓஹோ, எல்லாம் அந்தம்மா வேலையா அப்படின்னு அங்கே தூரக்க நிற்கிற அந்த கோமலத்தம்மாவை பார்த்து கேட்குறான். அப்போது பத்மா டக்குன்னு சொல்கிறான், அந்த அம்மா ஒன்றும் சொல்லலைன்னா உங்கள் தங்கச்சி வடிவு பேரால் கேட்குறேன், நீங்கள் என் கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்களா அப்படின்றான். இப்போது அவனுக்கு டக்குன்னு என்னவோ மாதிரி ஆகிடுது. வடிவை எப்படி தெரியும் அப்படின்னா, எப்படியோ தெரியும்ண்ணா. இதை பாருங்கள், நீங்கள் வந்து இந்த வாத்தியத்தை தொடாமல் இருக்கீங்க பாருங்கள், இதுதான் வடிவுக்கு பிடிக்காது. இப்போவும் அவள் ஆத்மா அமைதியே இல்லாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் வாசிக்கணும் அப்படின்றதுக்காகவே பாடுபட்டவாவோ. அப்போ நீங்கள் வாசிக்காமல் இருக்கிறத கேட்டுட்டு அவள் ஆத்மா வந்து நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டக்குன்னு அவன் காலில் விழ போயிட்டா பத்மா. ஐயோ வேண்டாமா, வேண்டாம், நீ நீ எல்லாம் வடிவாக இருக்க வேண்டாமா, ஏன்னா நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும் அப்படின்றான். அப்போது பத்மா சொல்கிறான், அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க ஆற்றுல விழுந்து செத்து போயிடுவேனே தவிர உயிரோடலாம் இருக்க மாட்டேன். இதோ இந்த வடமலை ஆண்டவனை சுற்றி ஓடுறது பாருங்க சித்தாரு, அதுதான் எனக்கு கதி அப்படின்றான். என்னம்மா அது இப்படி போட்டு நெருக்கிறிய? இல்லைம்மா, நான் வாசிச்சேன்னா கல்யாண பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அந்த சீனிவாச பெருமாள் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், வாங்கண்ணா அப்படின்றான். இல்லைம்மா நான் வர முடியாது, நீ போம்மா. இப்போது பத்மா என்ன பண்ணுறா, திரும்பி போனவோ நேராக அந்த ஆற்றை நோக்கி போடுறான். இதை கேட்ட உடனே ஊரே கூடிடுத்து செல்லமுத்தும் ஓடி வரான். அவளை வந்து வேண்டாம்மா வேண்டாம் அப்படின்னு, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரிலாம் முடிவெடுக்காத, நான் வந்து உனக்கு நாயனை வாசிக்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த பார்த்து, சாமி அந்த சம்மந்திக்கு சொல்லி அனுப்புங்க, ஏன்னா அவர் பாதி தூரம் கிளம்பி போயிட்டார்ல, அவரை திருப்பி கூட்டு வாங்கோ அப்படின்னு.
இப்போ 30 வருஷமாக வாத்தியத்தையே தொடாமல் இருந்த செல்லமுத்து அப்படியே அந்த தூசு படிஞ்சு இருக்க அந்த நாதசுரத்தை எடுத்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் அதை எடுத்து வாசிக்கிறான் பாருங்க. 30 வருஷம் அதை தொடாமல் இருந்தவனா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இசை வெள்ளம். ஒரு வழியாக ரகுவும் பத்மா கழுத்தில் தாலி கட்டுறான். அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வெள்ளித்தட்டில் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சு பத்மாவோட அப்பா என்ன பண்ணுறாரு, 5 100 நோட்டை வைக்கிறாரு. ரகு என்ன பண்ணுறான், அவனும் ஒரு 5 100 நோட்டை வைக்கிறான், 1000 ரூபா. அதை கொண்டு போயிட்டு கொடுத்த உடனே செல்லமுத்து என்ன பண்ணுறார், அந்த வெத்தலை பாக்கை மட்டும் எடுத்துக்கிறார். இல்லைம்மா, உன் முகத்தில் தெரியறது பாரு சந்தோஷம், அதுதாம்மா உத்தம சம்பாவனையாக நான் மதிக்கிறேன், வேண்டாம் காசு வேணாம் எனக்கு அப்படின்றார். இப்போல்லாம் வடமலைப்பாளையத்தில் வந்து யாருக்காவது கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா நாதசுரத்துக்கு பிரச்சனையே கிடையாது. செல்லமுத்து வந்து அற்புதமாக வாசிச்சுட்டு போயிடுவார், 1 பைசா வாங்க மாட்டார். அப்படியே நீங்கள் ஏதாவது கொடுத்தா கூட, இதை பாருங்க, யார் அது, வடிவு, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாசிக்கிறதுக்கு நான் காசு வாங்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். சரி நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத பற்றி உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ கடந்த வாரம் நாம் பார்த்த அந்த பரிசு அப்படின்ற சிறுகதை, சரி, இந்த பழிவாங்கும் உணர்ச்சி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கின்ற விஷயம். என்ன இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்குது, நம்மளால் பழிவாங்க முடியும் அப்படின்னும் போது அதெல்லாம் உற்று அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. மேபி நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னும் போது ஒன்றா பெருந்தன்மையாக நம்ம சொல்லிட்டு போகலாம். நம்ம அந்த மகாபாரதத்தில் பார்க்குறோம், வியாதரே என்ன சொல்கிறார், நமக்கு கெட்டது பண்ணவனுக்கும் நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணாமையாவது இருக்கணும் அப்படின்றார். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் யாரும் கேட்போமான்னு தெரியல. நம்மளால் பழி வாங்க முடியுமா முடியாதா, இதுதான் ஒரே யாட்ஸ்டிக்காக இருக்குது. ஆனால் இதில் நான் முக்கியமாக பார்க்குற விஷயம், அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஹியரிங் எய்டு வாங்கி கொடுத்துருக்கார். இங்கே பாருங்கள், இன்றைக்கு இப்போ காது, கண், மூக்கு, நாக்கு இதெல்லாம் நம்ம முகத்தில் இருக்கின்ற உறுப்புகள். இப்போது நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க. என்னென்னா கண்ணில் குறைபாடு அப்படின்றதுனால அதை சரி செய்கிறதுக்கு கண்ணாடி போடுறோம். இதில் சில பேருக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும், கண்ணில் பவர் இல்லை, கண்ணாடிக்கு பவர் அதிகமாக இருக்கும். அது சோடா புட்டி அப்படின்லாம் கூட சொல்லுவோம். ஆனால் கண்ணாடி போட்டால் அதை நம்ம வந்து பெரிய ஒரு குறையாக சொல்கிறதில்ல. ஆனால் காது கேட்பதில் குறைபாடு அப்படின்னா மட்டும் நாம் வந்து அந்த செவிடு அப்படின்ற ஒரு டெராகேட்டரி டேர்ம் வச்சு நம்ம கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதுலேயும் அந்த வயசானவங்களுக்கு வந்து நேச்சுரலி அந்த காதலுடைய கேட்பு திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. கொஞ்சம் நம்ம சத்தமாக தான் பேச வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப அழுத்துக்கிறோம். அது என்னன்னு தெரியல. கண்ணு காது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய தூரம் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் கண்ணில் குறைபாடு அப்படின்னா நம்ம அதை வந்து இந்த மாதிரிலாம் வந்து இழிவு செய்வதில்லை. காதில் குறைபாடுனா மட்டும் நாம் ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம்? இது எனக்கு ரொம்ப காலமாக இருக்கின்ற ஒரு சந்தேகம். இதில் நண்பர் ஒருத்தர் என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், அது என்னப்பா அந்த ரவுடி தாதா இவங்கள்லாம் மட்டும் கண்ணாடியே போடுறதில்ல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. கம்போடியாவில் அந்த கம்யூனிஸ்ட் ரிஜிம் அவங்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா படித்தவங்கள்லாம் தான் வந்து இந்த புரட்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு படித்தவங்களெல்லாம் தேடி பிடிச்சி கொன்னானுங்க. அந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான பேரை வந்து கொன்று குவிச்சாங்க இந்த கம்யூனிஸ்ட் அட்ராசிட்டிஸ். அப்போது ஒருத்தன் படித்தவனா இல்லையானா சரி, படித்தவங்களாம் போட்டு தள்ளாங்கன்னு தெரிஞ்சவொடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பே எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது இவன் எழுத படிக்க தெரிஞ்சவனா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கணக்கு வச்சுருந்தாங்களாம். என்னடா கணக்குன்னா, கண்ணாடி போட்டவனெலாம் போட்டு தள்ளு அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த ரவுடி தாதா இவன்லாம் ஏன் கண்ணாடி போட மாட்டேங்கிறான் அப்படின்னா, அதாவது பொதுவாக 40 வயசுக்கு மேலே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட இருக்கிறது தான் தெரியாது. அதுக்கு தான் வந்து படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு 40 வயசுக்கு மேலே கண்ணாடி போடுறோம். இந்த ரவுடி தாதாலாம் என்ன தினிக்கும் வந்து பேப்பர் படிச்சிக்கின்னு இல்லை வந்து ஏதாவது ரிசர்ச் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு தான் தொழிலுக்கு போகிறாங்களா? அவங்களுக்கு அந்த படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது தூரக்கு இருக்கிறது தெரியல அப்படின்னா சரி, ரொம்ப தூரத்தில் இருந்து யார் சண்டை போட முடியும், கிட்ட வந்தால் தானே சண்டை போட முடியும். ஸோ இந்த படிப்பு அப்படின்றதுக்கு அவசியம் இல்லை. அதனால் அவங்களுக்கு அந்த கண் குறைபாடு இருக்கிறதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க கண்ணாடி போடுவது இல்லை. அது மட்டும் இல்லை, கண்ணாடியை போட்டுன்னா அதை எங்கேயாவது நம்ம மறந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு சம்பவம் பண்ணதுக்கு கிளம்பும்போது நம்ம அந்த சந்தானம் படத்தில் வருமே, வதிர இந்த சுகர் மாத்திரை போட்டு ஒன்றும் சாப்பிடல, கை காலெலாம் உதறுது, நாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு வந்து தேடுவோமா அப்படின்னு கேட்பாங்கள்ல.
அந்த மாதிரி கொஞ்சம் இருங்க சார், என் கண்ணாடியை காணோம், நான் தேடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அடுத்தது கண்ணாடின்றது சண்டை போடும்போது வந்து பெரிய இடைஞ்சல். ஸோ அதனாலேயும் வந்து அவங்க கண்ணில் இருக்க குறைபாடுகளை பற்றி கவலைப்படுறது கிடையாது. நிஜமாகவே குறைபாடு இருந்தால் கூட கண்ணாடி போட்டிங்கன்னா அது காமிச்சு குத்துரும். அதனால் அது போட மாட்டாங்க. இதனால தான் ரவுடிகள், தாதாக்கள் வந்து கண்ணாடி போடுவதில்லை. அடுத்தது கண்ணாடி போட்டாச்சுன்னா அவங்க படித்தவங்கன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்தாச்சு. அண்டு ஈவன் கிராமங்களில் கூட வந்து கண்ணாடி போடுறாங்க அப்படின்னா அது வந்து இந்த கண்புரை அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு ஒரு கண்ணாடி போடுவாங்க, கருப்பு கண்ணாடி. மற்றபடி அந்த படிக்கிற வேலை இருக்கவங்க மட்டும்தான் அந்த கண்ணாடி போடுறதுன்றது. மற்ற நேரத்தில் யாரும் கண்ணாடி போடுறது கிடையாது. ஸோ அப்போ அந்த கண்ணாடி அப்படின்றது வந்து அறிவோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கப்படுகின்றது. அதனால தான் வந்து கண்ணாடி போட்டவங்கள இந்த அளவுக்கு டெராகேட்டரியாக நம்ம பேசுறது கிடையாது. சரி, ரைட், எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இந்த பழி வாங்குவது அப்படின்னு இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அங்கே அந்த மாம்பழ விற்கிறார் இல்லையா, அவர் தாங்க சொல்ல சொன்னார் அப்படின் போது இங்கே தான் பிரச்சனையே. பொதுவாக நாம் வந்து ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே நம்ம கத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யார் முதல்ல கை வாங்குறானோ அவன் பக்கம்தான் வந்து தப்பு இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ நாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்போது நம்மளுடைய சத்தம் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த உண்மைன்றது காணாமல் போயிடும். இங்கே இது மாதிரி அது சொல்லியிருக்காருன்னா, என்னங்க நீ போய் பக்கத்தில் போய் கற்று சொன்னீங்களா, எதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ அவர் விளக்கி இருப்பார். ஆனால் அதுக்கு இடமே கொடுக்கல பாருங்க. அவன் எடுத்த உடனே வந்து பார்த்திங்களா என் குறைபாட ஊரெல்லாம் ஒரு டமாரா அடிக்கிறீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவர் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் அவர் காதில் விழுந்திருக்காது. லிட்டரலாக கூட நான் சொல்லலை, ஒரு இதுவாக தான் சொன்னேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுதான் பிரச்சனையே. ஆனால் இவன் தான் முதல்ல அந்த பழி வாங்குறதுன்னு ஆரம்பிச்சு, ஏன்னா இந்த பொண்ணை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் எதுக்கு வந்து அவர் தான் அப்பா சொல்கிறார்ல, அவன் தானே ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அலையால நலஞ்சான் என் பின்னாடி அப்படின்றாரு. ஸோ அப்போ அவன் ஏற்கனவே வந்து பழி வாங்கணும் அன்னைக்கு பண்ணதுக்கு அப்படின்ற முடிவோடு தான் இருந்திருக்கான். அதனால தான் வந்து இவங்களா போய் கேட்காம அவனாக வந்து இது மாதிரி ஜாதகத்தை பாருங்கோ, பொண்ணை பார்க்கணும் அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சரி ஜாதகம் பொருந்திருக்கு அப்படின்னா கல்யாணத்தை நிச்சயம் பண்ண வேண்டியது தானே. அப்புறம் என்ன ஊருக்கு போயிட்டு சொல்கிறோன்றது, பிடிச்சி போயிட்டு தானே வந்து இவர் பின்னாடி அலைஞ்சிருக்கான். அப்புறம் ஊருக்கு போயிட்டு லெட்டர் அனுப்புகிறான், எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிடிக்கலன்னு சொல்கிறான்னா பாவம் அவங்க அப்பாவுக்கு வந்து அது புரியலை, இவன் வந்து பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு. அதெல்லாம் அவர் மறந்து போயிட்டார். ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடுற விஷயம் இல்லையா. நல்ல காலம் நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு கல்யாணத்தை நிறுத்தாமல் போனானே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இதில் அந்த பொண்ணுக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா இவன் முரடன்றது தெரியும். அதனால தான் சொல்கிறான், அப்பா நான் தப்பிச்சேன், இந்த முரட்டு பயிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணாமல் இருந்தீங்களே அப்படின்றான். ஸோ இதுலேயும் வந்து ஒரு விதத்தில் நல்லது தான் நடந்திருக்கு. பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தராசில் வச்சிங்கன்னா இவங்க பக்கம்தான் நியாயம் அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா இவங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அன்னைக்கு சண்டை நடந்தப்பவும் அந்த மாப்பிள்ளை பையன் மேலே தான் தப்பு, இவங்க மேலே கிடையாது. அதை மனசில் வச்சுட்டு உண்மை என்னன்னு தெரியாமல் அவன் இந்த மாதிரி வந்து இவங்களை பழி வாங்கிட்டு போயிருக்கான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட தப்பு தான். ஒரு சின்ன கிஃப்ட் அதுதான், அதை வந்து ரொம்ப நாசூக்காக அதை கொண்டு போயிட்டு ஹியரிங் எய்டு லட்சம் கட்டி வராகன் அப்படின்னு அந்த சாஸ்திரிகள் கையாலேயே கொடுக்க வச்சு சபையில் எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டு வந்துட்டான் அவன் ராமு. ஒருத்தரை பழி வாங்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கரெக்டு. இது வந்து அப்படியே மாறி மாறி போகும். இது இதோட முடிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல. மறுபடியும் அவன் வந்து ஆஹா இந்த மாதிரி பண்ணிட்டியா, நான் உன்னை பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் மெகா சீரியலில் தான் நடக்கும், சிறுகதையில் நடக்காது. பட் இதை வந்து அப்படியே உற்ற முடியுமா அப்படின்னா கரெக்டு. சரி ரைட்டு, ஏதோ பொண்ணு தப்பிச்சால இந்த முரட்டு பையன்கிட்ட மாட்டிக்காமல் அவர் அப்பா அப்படி தான் நினச்சிருப்பார். ஆனால் பசங்க அப்படி நினைக்கல. இதுதான் தலைமுறை இடைவெளி அப்படின்றது. அவங்க அப்பாவுக்கு அந்த எண்ணம் கிடையாது. அதனால தான் கேட்குறாரு, என்னடா நீ கல்யாணத்துக்கு போறியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. ஆனால் பசங்க ரெண்டும் ஏற்கனவே பிளான் பண்ணிடுச்சுங்க, இவனை இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. இது அந்த தலைமுறை, அதெல்லாம் 60களில் நடந்தது. இப்போது கேட்கவே வேணாம், என்னென்னவோ நடக்குது. ஸோ இதுதான் நண்பர்களே, இந்த பழிவாங்கும் உணர்ச்சி அப்படின்றது வந்து அடிப்படையில் இருக்கின்றது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அது நம்மக்கிட்ட தப்பு இருக்கோ இல்லை எதிர் ஆள்கிட்ட தப்பு இருக்கோ, யாராவது ஒருத்தர், அஃப்கோர்ஸ் இங்கே வந்து அந்த அப்பா நிதானமாக தான் பேசியிருக்காரு. ஆனால் அவன் தான் வந்து கையாமையான்னு காதில் வாங்காமல் கத்தியிருக்கான். நிதானமாக பேசணும்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து சால்வ் பண்ண முடியாததே கிடையாது. இங்கே அதுதான். அங்கே அவன் வந்து ஏங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு அந்த பாலை அவருடைய கோர்ட்டில் போட்டுருங்க. அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட வரட்டும், என்ன சொன்னேன் ஏது சொன்னேன்னு.
அது ஆமாங்க உங்களுக்கு வந்து காது கேட்காது, அதனால தான் கிட்ட போய் சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ சண்டைக்கு போயிருக்கலாம். ஆனால் அது என்னன்னே கேட்காம பண்ணாம பாருங்க. ஸோ இந்த பழி வாங்குறது அப்படின்றத விட்டுட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பல அபாயங்களை தடுக்கலாம். அப்படித்தான் வந்து இந்த கதையில் நான் பார்க்குறேன் நண்பர்களே. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து பத்மா, செல்லமுத்து இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுனீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் போடுங்க. என்னுடைய கருத்துக்களை நான் அடுத்த வாரம் ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.